நேர்மையை விட்டு அகல முடியுமா? எனவே அவர்களோடு நீங்கள் ஒத்து போக முடியாது. பலா தத்தஹிது மின்ஹும் அவுலியா, அவர்களை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை நண்பர்கள் ஆக்கிக் கொள்ள முடியுமா? நீதிக்கு புறம்பாக எங்களை நேர்மையான கொள்கையுடையவர்களை அநீதிக்கு அழைக்கிறீர்கள், உங்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் அல்லாஹ் அறிவற்றவன் ஆகிவிடாதா என்று கேட்டு அடுத்த ஆயத்துக்கு வருகிறேன். 3வது ஆயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ காத்திருல்லதீன யலூனகும் மினல் குஃபார் வல் யஜிது ஃபீக்கும் கைரா. முஃமின்களே, நீங்கள் தூர இருக்கிற காதர்களை போய் கொல்ல வேண்டும் என்பதற்காக நீண்ட பிரயாணம் எல்லாம் செய்ய வேண்டாம். பக்கத்திலே இருக்கிற காதர்கள் உங்களை துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். முதலில் இவர்களை தடுங்கள். தூர இருப்பவர்கள் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம், அவர்களும் எதிரிகள் தானே, போய்விட்டுவோம். வேண்டாம், விட்டுவிடுங்கள். தூர இருப்பவர்களை விட்டுவிடுங்கள். பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களை கொல்ல முயற்சித்தால் அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காத்திருள்ளதீன ஆமனும் காத்திருள்ளதீன யலூனகும் மினல் குஃபார், குஃபார்களில் காபிர்களில் உங்களை அடுத்திருக்கிறவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இல்ல, அடுத்து இருக்கிறவங்க உங்க கழுத்தை வெட்டி கைமா போடட்டும், நீங்க என்ன ஆகுங்க? என்னங்க கைமால செய்யறதுக்கு என்னங்க பேரு? கோலா 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 வாய்க்குன்னு சொல்லுவாங்க. என்ன கொக்கா கோலா குடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இந்த ஆயத்தை எடுத்து இதை குர்ஆன்ல இருந்து நீக்கணும் என்று சொன்னால் இந்த வார்த்தை இல்லை. பக்கத்தில் இருக்கிற உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்களோடு சண்டை செய்ய வந்தால் நீங்கள் சண்டை செய்யுங்கள். சொல்ல வேணாமா? என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? அவங்க கத்தி எடுத்துட்டு வந்தா நம்ம என்ன செய்யலாங்க? என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். கருத்து கொடுக்கலாமா? நீங்க கொடுங்க, நாங்களும் கொடுக்கிறோம். சரி, அடுத்த ஆயத்து பாருங்க. மூமின்கள் சொன்னார்கள், நாம என்னதான் அவர்கள் நம்மை அநீதியாக நடத்தினாலும் அவர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டாமே, எப்படியாவது அவர்களை நீதியான வழிக்கு கொண்டு வரலாம், நேர்மையான வழிக்கு கொண்டு வரலாம். அல்லாஹ் ஆரம்பத்தில் தான் சொல்லியிருந்தான், குஃபு ஐதீக்கும். குர்ஆனிலே யுத்தம் செய்யுங்கள், ஜிஹாத் செய்யுங்கள், கொல்லுங்கள், இதுவெல்லாம் நிபந்தனைகளோடு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆயத்தை சொல்லுகிறீர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே யுத்தம் செய்யாதீர்கள், குஃபு ஐதீக்கும், உங்களுடைய கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், இதே குர்ஆனிலே இருக்கிற அதையே சொல்ல இருக்கிறீர்கள். வஸ்பிர் சப்ரன் ஜமீலா, என்ன செய்தாலும் சரி நீங்கள் அழகான பொறுமை. அழகான பொறுமை என்ன? மனிதர்கள் பொறுமை, என்னுடைய பொறுமை எல்லை மீறி விட்டது என்று சொல்கிறார்களே, அந்த இடத்தில் பொறுக்கிற பொறுமைக்குத்தான் அழகான பொறுமை என்று பெயர். யாவும் நீங்கள் நண்பர்களே, நான் பொறுத்துக்கிட்டேன் யாருங்க சொல்றது? 7 வயசு பையனை 17 வயசு பையன் அடிச்சுட்டான். சரி, நான் போனா போதுன்னு விட்டுட்டேன். கூப்பிட்ட போனா போதுன்னு விடாம அவனை போய் எப்படி அடிப்பேன்? அவன் 17 வயசு, இவன் 7 வயசு. ஓடுறான், என்னன்னு நான் மன்னிச்சுட்டேன், நான் விட்டுட்டேன். அப்படி இல்லை. மக்காவில் இருக்கும் பொழுது கூட நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானால் செய்திருக்க முடியும். ரகசியமாக பழிவாங்க எங்களுக்கு தெரியாததல்ல. ஆனால் அன்றும் செய்யவில்லை, இன்றும் செய்யவில்லை, இனி என்றும் செய்ய போவதில்லை. துரோகம் என்பது எங்களுடைய ரத்தத்திலே கலக்காதது. பழிக்கு பழி என்பது எங்களுடைய மூளையிலே ஏறாதது. யாரையும் முதுகிலே குத்துவது எங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒன்று. சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்றிலே கிடையாது. புறமுதுகு நாட்டு ஓடியவனை கொன்றதாக எங்களுடைய வரலாறு கிடையாது. எங்களுடைய நெஞ்சிலே குத்த வந்தவனை செத்து போகாமல் இருப்பதற்காக நாங்கள் செத்து போகாமல் இல்லை, இந்த உலகத்திலே நீதி செத்து போகாமல் இருப்பதற்காக நாங்கள் அவர்களை குத்தி இருக்கிறோம். இதை எல்லாம் சொல்லுகிறான். பக்கத்தில் உள்ளவர்களுடைய யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மூமின்கள் யுத்தம் செய்ய தயங்கினார்கள். யுத்தத்திலே கொல்லப்பட்டு விடுவார்களே, அவர்கள் உயிர் போய்விடுமே, குடும்ப நாசமாகி விடுமே, மனைவி விதவையாகி விடுவாளே, குழந்தைகள் அனாதைகளாகி விடுமே என்றெல்லாம் கவலைப்பட்டு யுத்தம் வேண்டாமே என்று சொல்ல வருது. இல்லை, நீதியை நிலைநிறுத்த தர்ம யுத்தங்கள், அறப்போர் செய்தே ஆக வேண்டும். அறப்போர் என்பது இந்த மதம் மட்டுமல்ல, உலகத்திலே தோன்றிய அத்தனை மதங்களும் அறப்போரை சொல்லி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்திலே தோன்றிய அத்தனை மதங்களும் அறப்போரை சொல்லி இருக்கிறது, தர்ம யுத்தங்களை சொல்லி இருக்கிறது. தர்மன் என்று யார் பெயர் வாங்கினாரோ அவரே தர்ம யுத்தம் செய்திருக்கிறார். தர்மம் சொல்ல பிச்சை நினைக்காதீங்க. தர்மம் என்றால் நீதி, தர்மம் என்றால் அறம், தர்மம் என்றால் ஒழுக்கம், தர்மம் என்றால் நியதி, தர்மம் என்றால் எவனிக்கும் ஏனத்தை இயக்கும் மின்கும் அரிசூன சாதிரூன எவனிக்கும் ஏத்தை மையக்கும் மின்கும் ஏத்தும் எவனிக்கும் அல்பம் மினல்லதீன கஃபரு பிஅன்னஹும் கௌமுன் லா யஃகஹூன். யுத்தம் செய்ய தூண்டுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆயுதங்களை கையேந்துங்கள், கஜாயுதங்களை கையேந்துங்கள், நீங்கள் வேறாவேசத்தோடு போய் செல்லுங்கள், நீங்கள் அவர்களை ஒழிக்க முடிவு செய்யுங்கள், அவர்கள்
கொளுத்துங்கள், அவர்களை உயிரோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இயக்கும் மின்கும் அழைஷூன, உங்களிலே 20 பேர் வீரமுள்ளவர்கள் பராக்கிரமசாலிகள் சொல்லவில்லை. இயக்கும் மின்கும் அழைஷூன சாபிரூன, சபர் என்றால் தெரியவில்லையா? உங்களிலே பொறுமையாளரான 20 பேர் இருந்தார். யுத்தகலம், ஆனால் பொறுமையை போதித்தது இஸ்லாத்தை தவிர எதுவும் கிடையாது என்பதை இங்கல்ல இறைவனுடைய உச்சியிலே சொல்கிறேன். சோதரர்களே, இந்த ஆயத்தை கொஞ்சம் பாருங்கள். எங்களை அழிக்கவா சொல்லி இருக்கிறது எங்கள் வேதம்? எங்களை ஒழிக்கவா சொன்னது மற்றவர்கள் எங்கள் வேதம்? இயக்கும் இன்கும் அழிசுருன சாபிருன. முஸ்லிம்களே, குர்ஆனை படியுங்கள், வீணாகுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நீதியை உணர்ந்தவர்கள். நீதிக்காக மட்டும் அல்லதீன கஃபரு பிஅன்னஹும் கௌமுன் லா யஃகஹூன், யார் நீதி விளங்கவில்லையோ அவர்கள் விளங்காத கூட்டம். நீங்கள் நீதி விளங்கிய கூட்டம். எனவே உங்களை 20 பேர் 200 பேரை நினைத்தீர்கள். உங்களை 100 பேர் எத்தனை பேரை? 1000 பேரை நினைத்தீர்கள். பொறுமை நிபந்தனை சோதர்களே, இன்றைக்கும் நாம் பொறுமை இழந்திருக்கிறோம், நிதானம் இழந்திருக்கிறோம். நான் பேசுகிறேன், வேகமாக பேசுகிறேன், உணர்ச்சி எதுவும் பேசுகிறேன், வேண்டும் என்று பேசுகிறேன், பொறுமையோடு பேசுகிறேன். சொல்லட்டுங்களாங்க, சொன்ன பாருங்க, சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் போய் நாய் வாங்கிட்டு வர சொன்னா, எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன், உண்மையை உணர்ச்சியோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் பொறுமையாகத்தான் இருக்கிறேன், நிதானம் இழந்து விடவில்லை, நிதானத்தோடு இருக்கிறேன். எங்க மதரசா பையனுங்களே எப்போது அடிக்கணும்னு தோணும், அப்ப அடிக்க மாட்டேன். எப்ப அடிக்க மனசே வரலையோ அப்பதான் அடிப்பேன். கட்டாயம் இல்லைன்னா அவன் என்ன அடிப்பாங்க? சொல்லாலே, குச்சியால் அடிக்க முடியாது, சொல்லாலே, ஏச்சாலே, பேச்சாலே. அதுக்காக ஒரு பையன் அடிக்கும்போது சொன்னான், அல்லாக்காக அடிக்காதீங்க. நான் அடிக்கிறது அல்லாக்காகத்தான், எனக்கு உனக்கு என்ன கிடைக்கும்? நீ எப்படியாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவன் ஆகணுங்கிறதுக்கு தான் அடிக்கிறாங்க. அவன் பாருங்க எப்படி கட்டிக்காருங்க. அல்லாக்காக விட்டுட்டு அல்லாஹ் அடிக்காதீங்க, அல்லாஹ் அடிக்காதீங்க. அவனுடைய சாபத்துக்குரியவர்களாக ஆகாமல் என்ன ஆவார்கள்? உன்னை படைத்த இறைவனையே நீ மறுப்பது, நீ பெற்ற தாயை மறுப்பதற்கு சமம். படைத்த இறைவனை, அவன் ஒருவன், அவன் ஏகன், அவன் தன்னந்தனியவன், அவன் வாஹித், அவன் அஹத், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை. அவனுக்கு நினைத்தால் அவனுக்கு துணை இருக்கிறது என்று சொன்னால், அவன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால், அவன் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு கேள்விக்கு கேட்பேன், அவனை பெற்றவனும் அல்லாஹ்வாகத்தானே இருப்பான்? குதிரையை பெற்றது குதிரை குட்டி போட்ட தாயின் குதிரையாகத்தானே இருக்கும். யானை குதிரை குட்டி போடுமா? எனவே இறைவன்